வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த சாரியோட ஷாப் காமிக்க போகிறேன். அட்ரஸும் சொல்கிறேன் உங்களுக்கு, அண்ட் என்னென்னலாம் நாங்கள் வெரைட்டிஸ் பார்த்தேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே நியர்பை இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வாங்க. ஒரு சண்டேயில் பிளான் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல ட்ரிப்பாக அது இருக்கும். வாங்க அந்த ஷாப்பை எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன், அண்ட் அங்கே என்னென்னலாம் சாரீஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். நான் வந்து ட்ராவல் திருத்தணியிலேருந்து உங்களுக்கு ரூட் சொல்கிறேன். பிகாஸ் திருத்தணி வந்து ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ், எல்லாருக்குமே தெரியும். திருத்தணியிலேருந்து நேராக போயிட்டே இருந்திங்கன்னா திருப்பதி ரூட்டில் நகரின்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நியர்பை புத்தூர்னு வரும் ஒரு ஊர். கொஞ்சம் லாங் ட்ராவல் போகணும், ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக இருக்கும். போனீங்கன்னா எய்தர் புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இல்லை நகரியோட பஸ் ஸ்டாப்லேருந்து நாராயணவனத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் போகுது. இதுதான் நான் சொன்னேன், இந்த நகரி போர்டு வருது பாருங்கள், 1 கிலோமீட்டர் காமிக்குது. அதுக்கு எதிர்க்கவே ஒரு லேண்ட்மார்க்கும் காமிக்கிறேன். இது ஏற்கனவே நான் என்னோடய இன்னொரு விலாக்லேயும் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் ஃபேமஸ் அங்கே. இது லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க. இது பக்கத்துலேயே நகரி வந்துடும். நீங்கள் அங்கேருந்து புத்தூர் போயிடுங்க. நகரியிலேருந்து போகிறத விட புத்தூர்லேருந்து நிறையா பஸ்ஸஸ் அவைலபிள், ஆட்டோ அவைலபிள் நாராயணவனம்ங்கிற ஊருக்கு போகிறதுக்கு. பக்கத்துலேயே காரில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வருது, அங்கே டேர்ன் எடுத்துக்கலாம். பஸ் ரூட்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏறி உக்காந்திங்கன்னா அவங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க. ஸோ அதான் இந்த ரூட் போர்டு வந்ததும், ஊத்துக்கோட்டை போர்டு வந்ததும் கொஞ்சம் தூரத்தில் நாராயணவனம்னு ஒரு ஊர் வரும். அங்கே நிறைய டெம்பிள்ஸ் ஃபேமஸ். அங்கே இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டெம்பிள்ஸ். அதில் பெருமாள் கோயில் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் பேர் சன்னதி ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே வெளியவே வந்து ஷாப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. வெளியே சும்மா சாம்பிள் பீசஸ் இருக்கும், உள்ளே நிறைய கண்டென்ட் வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து எல்லா வீட்லேயுமே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த தறி ஓடிண்டே இருக்கும். அந்த தறியில் சுடிதார் மெட்டீரியல் சம்டைம்ஸ் போகும், சம்டைம்ஸ் சாரீஸ் போகும். இப்போ நான் போயிருந்த அன்னைக்கு ரெண்டுமே போயிட்டு இருந்தது. ஒரு 2 தறியில் சாரியும் 2 சுடிதாரும் போயிட்டு இருந்தது. போகும்போதே நம்மளை அந்த தறி சவுண்ட் தான் வெல்கம் பண்ணோம். அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 5-6 ஷாப்ஸ் இருக்குது. அவங்க அப்படியே பின்னாடியே வந்து வியூ பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கே வெளியே தின்ன மாதிரி இருக்கும், அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுவாங்க. உள்ள ஒரு ரூமில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. பட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற ஐட்டம்ஸ். பாருங்கள் என்ன அழகாக வியூ பண்ணுது. கலர் காம்பினேஷன் பாருங்கள், ஒயிட் சாரியில் பிங்க் பார்டர், அதில் எல்லோவில் ஏதோ ஒரு ஜரி ஒர்க் போகுது. ஸோ வியூ பண்ணி வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது சாரீ கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு சின்ன ரூம், அதில் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க. சுற்றி நம்மளால் பார்த்து முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. நான் அதில் செலக்டிவாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு 5 பீசஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான். அது பாருங்கள், பிங்க் சாரியில் க்ரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்ட சாரீ, அது நான் எடுத்துட்டேன் அந்த க்ரீன் கலர் சாரியை. இந்த சாரீ காம்பினேஷன் பாருங்கள், உள்ளே ஒரு சாண்டில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒன்று போட்டேன், டைமண்ட் மாதிரி ஹேங்கிங்லாம் வச்சு. அந்த சாரியோட வேறு கலர். இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது போச்சம்பள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள் டிசைன். பார்த்த உடனே தூக்கிட்டேன். அவர் பிரிக்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆரஞ்சு கலரில் முந்தானி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கொஞ்சம் ரேராக இருந்தது, ரோஸ் அண்ட் ஆரஞ்சு பார்க்குறதுக்கே. இது வந்து நான் உங்களுக்கு அந்த ஹேர் கிளிப் வச்சு போட்டேன் பாருங்கள், அந்த சாரீ. இதையும் தூக்கிட்டேன். அந்த சில சாரீஸ் அவங்க பிரிக்கும் போதே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணோம், உடனே எடுத்து வச்சுருவேன். இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், எவ்வளோ ஷேட்ஸ்னாலும் இருக்குது அங்கே. அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் பல்காக வாங்குகிறோன்னா கலர்ஸ் சொன்னால் கூட டை பண்ணி அப்புறம் வியூ பண்ணி தராங்க. இந்த சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். ஒரு பட்டன், ஃபேப்ரிக் பட்டன் வச்சு அது கூட ரோப்லாம் வச்சு ஸ்கொயர் மாதிரி போட்டு ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த கலர் காம்பினேஷன் அப்போ இல்லை, இருந்தால் இது தான் எடுத்திருப்பேன். என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி ப்ளூ கலர். அது கூட இதுவும் டபுள் ஷேட் பாடி கலர், ரொம்ப சூப்பராக இருக்குது. நோ இந்த டபுள் ஷேட் ப்ளவுஸும் முந்தியும். இது பாருங்கள், பிங்க்கில் ப்ளூ காம்பினேஷன். ஸோ காட்டனில் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்க முடியுமான்ற அளவுக்கு காமிச்சிட்டாங்க, அவ்வளோ இருந்தது. நம்ம செலக்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்காங்க. இது சேம் நான் அந்த க்ரீன் கலர் ஹேர் கிளிப் சாரீ போட்டேன் இல்லையா, அதோட வேறு வெர்ஷன், ப்ளூ வெர்ஷன். அழகாக இருக்குது இதுவும்.
இது எல்லாமே உங்களுக்கு ரேட் பார்த்திங்கன்னா 400ல் ஸ்டார்ட் ஆகுது. 450, 500, 550, 600 அதோட முடிஞ்சுக்குது. இது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த சாரீ. இதுவும் நான் தூக்கிட்டேன். க்ரீன் கலரில் முந்தானி அண்ட் பல்லு பார்த்திங்கன்னா கூட ரோஸ் மிக்ஸ்டாக இருக்குது. பாடி தான் சூப்பரே. அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் செக்குடு மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. டெய்லி யூஸ்க்கு வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு சூப்பர்பான சாரீஸ். அதுவும் ப்ளவுஸ் நீங்கள் கரெக்டாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் ஒர்க்கில் அதை விட அழகு வேறு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குமான்னு தெரியல. இந்த கலர் பாருங்கள், சில்க் சாரீ மாதிரியே இருக்குது. நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில், டார்க் ப்ரௌன், அது மெரூன் இல்லை, அதில் ஒரு க்ரீன், நல்ல பேரட் க்ரீனில் ஒரு பார்டர். காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் ஷேட்ஸாக இருக்காங்க. இதுவும் அப்படியே கண்ணை பறிக்கிறது. எந்த சாரீ பார்க்குறது எது விடுறதுன்னு தெரில. உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கும் எந்த சாரீ எல்லாம் கவர் பண்ணலான்னு தெரியல. அங்கே ஷாப்பில் என்னென்னலாம் எடுத்து போட்டாங்களோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நான். அவ்வளோ நல்லா இருந்தது, ஒரு என்ஜாயபுளாக இருந்தது. என்ன ஒன்றுன்னு எனக்கு டைம் பத்தல, ரொம்ப அர்ஜாக போயிருந்தேன். ஸோ சாமியும் பார்த்துட்டு இங்கே வந்ததுனால டைம் பத்தலை. இதுக்குன்னே ஒரு நாள் வரணும் போல் இருக்குது. இது பாருங்கள், செக்குடு. இப்போது செக்குடு ரொம்ப ஃபேஷன். லெனின் கிளாத்லலாம் நிறைய இந்த மாதிரி தான் வருது இப்போ. பட் மாடர்னாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதோட லுக்கு வேறு மாதிரி ஆகிடுது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளூவில் க்ரீன் காம்பினேஷன் செக்குடு அண்ட் பெரிய செக்குடும் இருக்குது. அந்த பெரிய செக்குடுக்குள்ளே குட்டி குட்டி செக்குடு ஓடுது வித் ரோஸ் பார்டர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வெரைட்டி. இதுவும் இந்த செக்குடு நிறைய வச்சுருந்தாங்க இப்போ பேட்டர்ன். இது நான் சொன்ன போச்சம்பள்ளி மாடல், இன்னொரு பீஸ் அதுலேயே. இது இன்னொரு சாரீ. ஸோ இப்போது நிறைய சாரீஸ் இருக்குது. எல்லாத்தையும் பிரித்து காமிக்கணுன்னு தான் ஆசை. பட் அப்படியே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 450 ரேஞ்ச் ஆஃப் சாரீஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த நூலில் பார்டர் வர மாதிரி வந்து கோத்து வாங்குகிற மாடல்னால் 550, 600 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் குவாலிட்டி காட்டன், இதை விட குவாலிட்டி கேட்டாலும் பண்ணித்தராங்க நமக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க, என்னால் எடுத்து பார்க்க முடியல. இந்த மாதிரி டைடு சாரீஸும் இருந்தது. இங்கே வந்து அவங்க வியூ பண்ணிவிட்டு அப்புறம் டையிங்க்கு வெளியே கொடுத்து வாங்குகிறாங்க அந்த பிரிண்ட் போடுறதுக்கு. இப்போ வந்து நான் சுடிதார் சைடு திரும்பியிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பண்டில்ஸாக அப்படியே 20 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ்னு பண்டில் போட்டுட்ருக்காங்க. அதை ஒரு தறியில் அப்படியே விடுவாங்க போல் இருக்குது. பட் கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீட்டர் 70, 80, 90, 100 அவ்வளோதான். டிசைன்ஸ் பொறுத்து, அந்த பேட்டர்ன் பொறுத்து, எவ்வளோ லேபர் பொறுத்து மாறுது. பட் டபுள் ஷேட்ஸில் எக்ஸலண்ட்டாக இருந்தது. குர்தாக்கு சூப்பராக இருக்கும். லெகின் யூஸ் பண்ணினோன்னா போதும். கூட பைப்பிங் அதுக்கு லெகின் கலருக்கு கொடுத்துக்கிட்டோன்னா என் நம்பர் ஆஃப் குர்தீஸ் வந்து இந்த காலேஜ் கேர்ள்ஸ் கேன் ஹேவ். இப்போது இதுதான் ஃபேஷன். அதில் இதெல்லாம் வந்து நல்ல பியூரஸ்ட் காட்டன், சாஃப்டாக இருக்குது. வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை. நான் இது வாங்கி ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் எனக்கு ஒரு 5 பீசஸும் டாட்டருக்கு ஒரு 5 பீசஸும் எடுத்தேன். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா டிசைன் ரிலீஸ் பண்ணுவேன். வெயிட்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் சுடிதார் டிசைன்ஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆசை தான், டைம் தான் பத்தலை எனக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறேன். ஈவினிங் டைமில் வந்த உடனே இன்னொரு டியூட்டி மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணிடுறது. பட் எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த பிளைன் கிளாத்ஸு. அதுலேயும் ஒரு உள்ள ஏதாவது ஒரு டிசைன், ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டில் நல்ல ரசித்து பண்ணுறாங்க அங்கே வேலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் 3 மீட்டர்ஸ் நிறைய பீசஸில் எடுத்துட்டேன். அது இல்லாமல் நிறைய ப்ளவுஸஸ்க்கும் எடுத்துன்னு போகிறாங்களாம் இங்கேருந்து. அந்த பிரிண்டட் ப்ளவுஸஸ் இப்போல்லாம் ஃபேஷன் பாருங்கள். அந்த மாதிரி பிரிண்டடில் நிறைய, இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இது. ஸோ வரவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கெலாம் வருவாங்க. கோயில் ஸ்ட்ரீட்லேயே இருக்கிறதுனால நிறைய பல்காக அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் சொல்லிட்டு இருந்தார். நியர்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 to 150 சாரீஸ் வந்து லூஸ்லேயே போடுதான். அது இல்லாமல் அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கும் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஹோல்சேலில் பல்காக கேட்குறவங்களுக்கு ஷாப்ஸ்க்கும் ரெடி பண்ணி தராங்க. இது பார்த்திங்கன்னா செட்டாக துப்பட்டாவும் பேண்ட் பீஸும் எனி கலர் கிடைக்கிறது. நான் ஒரு சாம்பிளுக்கு எடுத்தேன். அங்கே ஓரமாக இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த துப்பட்டா அண்ட் பேண்ட் பீஸ் தான். இது வந்து செட் வந்து 180 to 200 இருக்குது. துப்பட்டாவும் பேண்ட் 2.5 மீட்டர்ஸ் கிளாத்தும் சேர்த்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் எந்த டாப்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக துப்பட்டா அண்ட் இதுவும் எடுத்துக்கலாம். இல்லை 3 கலர் டிஃப்ரெண்ட்டாக வேணும். இப்போ அதுவும் ஃபேஷன்.
பேண்ட் ஒரு கலர், துப்பட்டா ஒரு கலர், குர்தி ஒரு கலர், அந்த மாதிரி ஆனாலும் மேட்ச் பண்ணி தராங்க அவங்களே. இந்த ஸ்ட்ரைப்டு பீசஸ் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் நிறையா இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு தெரியலையோன்னு இருந்தது பார்த்தா. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் அப்படியே பீசஸாகவே 2.5 மீட்டர்ஸில் நல்ல ஜரியெல்லாம் வச்சு இந்த மாதிரி கேட்குறாங்களாம் நிறையா, அதுக்காக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே சுடிதார் வெரைட்டிக்கான கிளாத்து தான். நாட் ஓன்லி சுடிதார், இந்த ஜென்ஸ்க்கு குர்தா தைக்கிறாங்க பாருங்கள், அதுக்கும் இந்த கிளாத்ஸ் பண்டிலாக வாங்கிட்டு போகிறாங்களாம். பெரிய பெரிய ஷாப்ஸ்லலாம் 1900ன்னு ஒரு குர்தா சேல் பண்ணுவாங்க ஜென்ஸ்க்கெல்லாம். அதெல்லாம் இந்த கிளாத் தான் எடுத்துன்னு போகிறாங்களாம். ஸோ அது மாதிரியும் தனியாக ப்ளைன் கிளாத்ஸ் நிறைய பேர் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறதுல தான் இருக்குது. கிளாத்தை அவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. கிளாத் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. குவாலிட்டி இஸ் குட். அழகாக வாங்கி அதை மாடர்னாக டிசைன் பண்ணிட்டோன்னா சீப்பஸ்ட்டு டாப்ஸ் எல்லாருமே போடலாம், பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அந்த கலெக்ஷன். எனக்கு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறதுன்னே புரியல, அவ்வளோ பீசஸ் காமிச்சிட்டே இருக்கார். ஷாப்பில் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி பண்டில்ஸ் அப்படியே இருக்குது. 10 மீட்டர்ஸ் இல்லை 50 மீட்டர்ஸ் அந்த மாதிரி. எது சூஸ் பண்ணுறதுனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி, அப்படி மனசை அடக்கி இன்னொரு முறை வாங்கலான்னு சொல்லிவிட்டு 5 பீசஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நான் குர்தாக்கு. அந்தளவு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இவ்வளோ தேட மாட்டேன். சாரீஸ் எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இந்த முறை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி வீடியோ பண்ணும்போது எல்லா பீசஸையுமே பார்க்கணுங்கும் போது நிறைய கலெக்ஷன். ஸோ நீங்கள் அழகாக சண்டே ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. நேராக நான் சொன்ன கோனை அந்த சித்தர் பீடம்க்கு போங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு வரும்போது இங்கே கோவிலெல்லாம் பார்த்துட்டு இந்த ஷாப்ஸ் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இது ஒரு ஷாப் தான் நான் எடுத்தது. இன்னும் இந்த ஸ்ட்ரீட்லேயே 4-5 ஷாப்ஸ் இருக்குது. பட் எனக்கு எல்லாமே நான் போயிருக்கேன், பட் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு இந்த ஷாப்பை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பீசஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அது ஒரு மைன் மாதிரி தோண்ட வந்துகிட்டே இருக்குது. எல்லோ ஒயிட் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்போ ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் தான் ட்ரெண்டில் இருக்குது. அந்த தைக்கிற பேட்டர்னில் அதோட பியூட்டி இன்னும் ஆட் ஆகிடுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுங்கள், டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறாங்க. பட் நீங்களே ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை விட சீப்பாக ட்ரெஸ்ஸு உங்களால் போடவே முடியாது. அவ்வளோ அழகாக கிராண்டாக போடலாம். ஏன்னா இது குவாலிட்டி காட்டனாக இருக்குது நான் யூஸ் பண்ணதில். இது பாருங்கள், இந்த துப்பட்டா செக்ஷனாக சொன்னேன் இல்லையா, துப்பட்டாவும் பேண்ட்டும் கரெக்டாக செட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன கிளாத் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் மொத்தமே எம்ப்ராய்டரி பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ப்ளெயின் கிளாத்தில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, வேறு ஏதாவது மிரர் ஒர்க் அந்த மாதிரி பண்ணி டாப்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சுடிதார்ஸும் வச்சுருக்காங்க ரெடிமேடில். பட் அதுவுமே ரொம்ப சீப்பாக இருந்தது. 450 500க்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தது. டிசைன்ஸும் ரொம்ப செலக்டிவாக வச்சுருந்தாங்க. பட் நான் இந்த சைடு போகல, ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்தேன், ஆசையாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம் போனால் இதெல்லாமும் ஒரு ரவுண்டு பார்க்கணும். எல்லாமே நல்லா இருந்தது, எது மிஸ் பண்ணுறதுனே தெரியல நமக்கு. வீட்டுக்கு வந்ததும் நிறைய ஐயோ இதை எடுத்துருக்கலாமோ, இதை மிஸ் பண்ணிட்டோமோன்னெலாம் இருந்தது. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது பாருங்கள், கலம்காரி பீஸ் வச்சு சுடிதார் பண்ணியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட வியூ பண்ணுற கிளாத்தே கலம்காரியோட மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி லுக் வந்துடுது. இதெல்லாம் கர்ச்சிஃபும் நிறைய பண்ணுறாங்க இவங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள், நான் விரித்து காமிக்கிறேன். நல்ல பெரிய சைஸில் நம்ம எல்லா கலர். మా అడ్రస్ పీజీ నాగరాజ్ 796 సానిధి స్ట్రీట్ నారాయణవనం. మా ఫోన్ నంబర్ 08688728122. Thanks for watching my videos. Bye bye.